எனக்கு 2 பேரும் ஒன்னா தான் தெரியுறாங்க. பொன்ராஜும் விஜயும் ஒரே மாதிரி தான் தெரியுறாங்க. ஒர்த்து இல்லைன்னு சொல்றேன். பெண்களுக்கு எதிரான ஒரு அநீதி நடக்குதா, அதை தட்டி கேட்கணுமா? ஆமா, தட்டி கேட்கணும். ஆனா அதை கேட்கறது யாரு? ஒரு பொண்ணை சங்க பிடிச்சி கடிச்சு குறவழியை பிடிச்சிக்கிட்டு பெண்களுக்கு அநீதி நடக்குது அப்படின்னு எவனா பேசினா எப்படி இருக்கும்? ஆனால் தாவேக்காலம் குரல் கொடுக்கறதுக்குலாம் துடியும் தகுதியே இல்லை. அதுலேயும் விஜய்னு ஒரு பொறுக்கி இருக்காருல்ல, அவர்லாம் கொடுக்க தகுதியே இல்லை. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சார், நான் கட்டின பொண்டாட்டியை அடிச்சு துன்புறுத்தி வீட்டுக்குள்ள அடைச்சி வச்சு அவங்களுக்கு காசை கொடுக்காம மன அளவில் உடல் அளவில் பெரிய டார்ச்சரை கொடுத்துருக்கேன். நான் ஒரு சைக்கோ பார்த்து என்னை கைது பண்ணி ஜட்டியோட உட்கார வச்சு அடிங்க அப்படின்னு அவரே சரண்டர் ஆயிருக்கணும். வாய்ஸ் ஆஃப் சரத்துன்னு ஒரு பொறுக்கி, எச்ச பொறுக்கி நாய் அப்பாவி சின்ன பெண்களை விஜய்யோடைய முகத்தை காட்டி நான் போட்டோ எடுக்க வைக்கிறேன், என் கூட வந்து என்னுடைய காம இச்சைக்கு இது பண்ணுன்னு சொல்லி சீரழிச்சிருக்காங்க வாழ்க்கையை. அதை ரொம்ப பெருமையா பேசுறான். இவன் ஆடியோ ப்ரூஃபோட மாட்டி இருக்கிறான். ஆடியோ ப்ரூஃபோட நீ சமமான நிலையில எதிர்க்கிறனா எல்லாரையுமே எதிர்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். நக்கீரன்றது தினமலர் பத்திரிகை இல்ல, கண்டதை கக்குறதுக்கு. நக்கீரன்றது ஜெயலலிதாவுக்கே நடுக்கம் கொடுத்துச்சு. பொன்ராஜ் ஒரு வார்த்தை தானே சொன்னாரு. விஜய் நேரா டிஜிபி ஆபீஸ் வரைக்கும் போனார்ல, இந்த பத்திரிகைக்காக நீ போய் பேச கம்ப்ளைண்ட் கொடு, ஏன் கொடுக்க மாட்டற? ஏன் கொடுக்க மாட்டீங்க? அப்ப அது உண்மையோ? நீ வந்து ஒரு வார்த்தைக்காக நீ ஓடி வந்தல, அர்த்தராத்திரியில ஓடி வந்தல. சார், பெண்களுக்கு அநீதி நடக்குது சார், சார் காப்பாத்துங்க சார், தமிழ்நாட்டு பெண்களை காப்பாத்துங்க சார் அப்படின்னு நீ திருச்சி அப்படி ஓடி அந்த கொண்டு நின்னல. நீ தைரியம் இருந்தா, உண்மையிலேயே திராணி இருந்தா போய் கம்ப்ளைண்ட் கொடு. ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப அவங்க வாழ்ட்டனா போய் சிபிஐல எண்ணி கூடுதல சாட்சியை சேர்த்து கொண்டாங்க. ராஜ்மோகன், நான் வந்து எக்மோர்ல நிக்கிறேன், உங்க வீட்டுல நாளைக்கு சாப்பிடுறேன், நாளை கழிச்சு உங்க வீட்டுல கை கழுவுறேன், நாளை கழிச்சு உங்க வீட்டுல தூங்குறேன், அவரே அறிவிச்சுக்கிட்டாரு. புதுக்கோட்டை பல் டாக்டரா, புதுக்கோட்டை பர்வேஸ், அவருக்கு அவரே அறிவிச்சு வேட்பாளர் வேலையை ஆரம்பிச்சுட்டாரு. காரைக்குடியில பல் டாக்டர் ரீல்ஸ் மோகத்துல என்ன செய்யறதுன்னு தெரியாம மாநகராட்சி ஊழியர் வண்டி குப்பை வண்டி எடுத்து அந்த எடுத்து ஓட்டிட்டு போறோம். ஆனா எனக்கு ஒரு பயம் இருக்கு. ஏன்னா சென்னைக்குள்ளேயே அடுத்தடுத்த இடங்கள் இப்படி வரும்போது எங்கேயாவது ஒரு சம்பவம் நடந்துருமோ அப்படின்ற எனக்கு ஒரு பயம். அது எல்லாருக்குமே இருக்கு. உங்களுக்கு பயம் வருதுல, எனக்கும் பயம் வருது. அடுத்து எந்த உயிர் போயிருமோ, அடுத்து ஏதாவது அசம்பாதம் ஆயிருமோ அப்படின்னு ஒரு பதட்ட நிலை வருது. இவங்க வெளியே வந்தாலே ஒரு யம தர்மம் வர மாதிரியே இருக்கு. ஆனா இவங்களுக்கு அந்த குற்ற உணர்ச்சி இல்ல. அறிவு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சேகுவார் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம் பிரதர். ஐயா, விஜய் ராவோடு ராவாக டிஜிபி ஆஃபீஸுக்கு இருக்கிறாரு. என்ன மேட்ரு அப்படின்னு பார்க்கும்போது, பொன்ராம் அவர்கள் மேலே எங்கள் கட்சியோட பெண்களை வந்து இழிவுபடுத்திட்டாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பேருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? பொன்ராம் வந்து பேசுனது தப்பு. அது ஏற்றக்கூடிய வார்த்தைகள் இல்லை, அது தப்பு தான். அந்த வார்த்தைகளை பெண்களுக்கு எதிராக அது அரசியலில் எந்த கட்சியில் எந்த பெண்கள் இருந்தாலும் சரி, பெண்களை ஈஸியாக இந்த வார்த்தையை வச்சு தான் காயப்படுத்துவாங்க. முதல்ல பெண்கள் அரசியலுக்கு வரதே பெரிய விஷயம். அவங்க ஏதோ ஒரு ஐடியாலஜியில் ஏதோ ஒரு இடத்துக்கு வரட்டும், அதுக்கப்புறம் அவங்க சிந்திக்க ஆரம்பிப்பாங்க. அப்புறமா அவங்க பிற்போக்குலேருந்து முற்போக்கு மாறுவாங்க. அது ஒரு இருக்கும். நம்ம நிறைய பேர் அப்படி பார்த்துருக்கோம். வரக்கூடிய பெண்களை இவர் நல்லா படிச்சிருக்காரு, அப்துல் கலாம் கொடுறாரு, இப்படி பேசுனது தப்பு. ஆனால் மன்னிப்பும் கேட்டிருக்காரு. இப்போது இதுக்கு குரல் கொடுக்குற நிறைய பேர் குரல் கொடுக்குறாங்க. ஆனால் தாவேக்காலம் குரல் கொடுக்குறதுக்கெல்லாம் துடியும் தகுதியே இல்லை. அதுலேயும் விஜய்னு ஒரு பொறுக்கி இருக்கார்ல, அவரெல்லாம் கொடுக்க தகுதியே இல்லை. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நியாயமாக கொடுத்துருந்தா தனக்குத்தானே சரண்டர் ஆகிற மாதிரி வந்து ஒரு கொடுத்துருக்கணும். சார், நான் கட்டின பொண்டாட்டியை அடித்து துன்புறுத்தி வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சு அவங்களுக்கு காசை கொடுக்காம மன அளவில் உடல் அளவில் பெரிய டார்ச்சரை கொடுத்துருக்கேன். நான் ஒரு சைக்கோ பார்த்து என்னை கைது பண்ணி ஜட்டியோட உட்கார வச்சு அடிங்க அப்படின்னு அவரே சரண்டர் ஆகிருக்கணும். நியாயமாக சரண்டர். நான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டேன், இனிமேல் நான் திருந்தி வாழணும், எனக்கு ஒரு தண்டனையை கொடுங்க, நான் தண்டனையை அனுபவிச்சுட்டு நான் வெளியே போய் அரசியல் நடத்துகிறேன் அப்படி கொடுத்துருக்கணும். இல்லை, அவரோட கட்சி தலைவராக அவர் போய் நிற்கிறது நல்லது தானே? கட்சி தலைவராக தான் சொல்கிறேன் நானும். கட்சி தலைவரே இங்கே இப்போது சரியில்லை. கட்டின பொண்டாட்டி மனைவி வந்து கேஸ் கொடுக்குது, அது ஒர்த்து இல்லைங்கிறாரு. அப்போ நீ எனக்கு 2 பேரும் ஒன்றா தான் தெரியுறாங்க. பொன்ராஜும் விஜயும் ஒரே மாதிரி தான் தெரியுறாங்க. ஒர்த்து இல்லைன்னு சொல்கிறேன். கட்டின மனைவியே ஒர்த்து இல்லை, அவங்களுடைய பிரச்சனை ஒர்த்து இல்லையோ, இல்லை அவங்க ஒர்த்து இல்லையோ, நீ இந்த வார்த்தையை சொன்னதே அருவருப்பான ஒரு வார்த்தை. இதை பதிவு பண்ணுறீங்க இல்லையா? செந்தில்நாதன் நாமக்கல் மாவட்ட செயலாளர் வீடியோ ப்ரூஃபோட பதவி வாங்கி தரேன், என்னோட காம இச்சைக்கு அடங்குன்னு ஒரு ஆள் சொல்கிறான். இன்றைக்கி வரைக்கும் அந்த ஆளை பதவியிலேருந்து எடுக்கலை, எதுவுமே செய்யலை. அந்த ஆள் மகளிர் தினமே கொண்டாடுறாரு. அதே போர்வையில், அதே பிராண்டில், எப்படி மாவட்ட செயலாளர்ன்ற பிராண்டில் இன்றைக்கி வரைக்கும் நீ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போகலை. அப்படியே நீ சுதந்திரமாக ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்க. பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தை விட இன்னைக்கு காலையில் ஒரு ஆடியோ தாவேக்காவில் இருந்து லீக் ஆகி பெரிய வைரல் ஆகுது. வாய்ஸ் ஆஃப் சரத்துன்னு ஒரு பொறுக்கி, எச்ச பொறுக்கி நாய், அவன் அப்பாவி சின்ன பெண்களை விஜய்யோடைய முகத்தை காட்டி நான் ஃபோட்டோ எடுக்க வைக்கிறேன், என் கூட வந்து என்னுடைய காம இச்சைக்கு இது பண்ணுன்னு சொல்லி சீரழிச்சிருக்காங்க வாழ்க்கையை. அதை ரொம்ப பெருமையாக பேசுகிறான். எப்படி இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நபர் மாட்டும் போது இதே கம்யூனிச போர்வையில் இன்னும் பல பேர் இருக்கான், இப்படி இருக்கான்னு ஒரு கூட்டம் சுத்துச்சுல. இன்னைக்கு எந்த நாயுமே பேசலை. அவங்களோட ஐடியாலாம் நான் போய் பார்க்குறேன், யாரெல்லாம் பேசினாங்கன்னு பார்க்குறேன். இவன் ஆடியோ ப்ரூஃபோட மாட்டியிருக்கிறான்.
ஆடியோ ப்ரூஃபோட நீ சமமான நிலையில் எதிர்க்கிறனா எல்லாரையுமே எதிர்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நீ என்னை எதிர்ப்பியான்னு என்னை கேட்டாங்கன்னா, நான் என்னோட ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டில் நான் ட்வீட் போடுறேன். மது சத்யாவை என்னுடைய சேனலில் நேர்காணல் எடுத்தது நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இப்படி ஒருத்தரை நான் எடுத்து வருத்தப்படுறேன். அவருடைய காணொலியில் எல்லாத்தையும் என்னுடைய சேனல்லேருந்து நீக்கியிருக்கேன். ஐ ஸ்டாண்ட் வித் விக்டீம்ஸுன்னு ஓப்பனாக சொல்கிறேன். நீ சொல்லு, உன் வாயிலேருந்து ஒரு வார்த்தை நீ சொல்லு. இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஒட்டுமொத்த பாலியல் பொறுக்கிகளும் பெண்களுக்கு எதிராக செய்யக்கூடிய ஒரு அயோக்கியத்தனமான வேலையும் இந்த கட்சி தான் பண்ணுது. மைக்கிள்னு ஒரு ஐடி இருக்குது. அந்த ஐடி இந்த விவகாரம் வந்த உடனே த்ரிஷாவை தேனு சொல்லி திட்டி ஒரு ட்வீட் போடுறான். த்ரிஷா வந்து ஒரு ஓடுகாலி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி ட்வீட் போடுறான். அவன் போடுறான், அப்படி தான் போடுறான். 2 நாள் கழித்து சிடிஆர் நிர்மல்குமார் அவன்கிட்ட ஃபோனில் பேசுகிறாரு. அதையும் அவன் ட்வீட் போடுறான். சிடிஆர் நிர்மல்குமாருடைய பேச்சுக்கள் வந்து எனக்கு வந்து ஒரு இதமான ஒரு இதுவை கொடுத்துச்சு, ஒரு மன அமைதியை கொடுத்துச்சு அப்படின்னு போட்டு அடுத்த நாள்லேருந்து அவன் என்ன தெரியுமா பண்ணான், சங்கீதாவை திட்டுறான். இப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்றது யோசிக்க முடியுதுல்ல. அப்போ அதே பொறுக்கி நாம் தமிழர் கட்சியோடைய ஒரு இஸ்லாமிய பெண் வேட்பாளரை அசிங்கமாக திட்டி ஒரு ட்வீட் போடுறான். இப்போ அவங்க கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இவன் ஃபோட்டோவெலாம் எடுத்து பார்த்தா இவன் ஒரு கிழட்டு பையன், சின்ன பையன் வேஷத்தில் விஜய் ரசிகராக இருக்க மாதிரி இருந்துக்கிட்டு, ஒரு பார்க்க தற்கூரி கூட்டமாக இருந்துக்கிட்டு இப்படி ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. இவன் ஒரு சைடு. மேட்டூர் தொகுதியோட வேட்பாளராக நிற்கக்கூடிய ரிஷின்னு ஒருத்தன் அவனுடைய ட்விட்டர் முழுக்க ஆபாச படங்களை பெருமையாக போஸ்ட்டாகவே போட்டுக்கிட்டு இருக்கான். நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறேன். போட்டுக்கிட்டு இருக்கான். ராம்குமார்னு ஒரு யூடியூப்பில் இயங்கிட்டு இருக்கிறான். அவன் அந்த கட்சிக்காகவே இயங்குவான். அவன் நடிகர் அஜித்துடைய மனைவியை பேசாத வார்த்தைகளே இல்லை. இந்த கூட்டம் சிவகார்த்திகனுடைய மனைவியை பேசாத வார்த்தைகளே இல்லை. சிவகார்த்திகனுடைய குடும்பம், அவங்களுடைய குழந்தைகளை கூட பேசாத வார்த்தைகளே இல்லை. அவ்வளவு அப்யூஸ் பண்ண ஒரு மிக மோசமான ஒரு அரகண்டான கூட்டம்னா அது தாவேக்காவுடைய ஆன்லைன் கூட்டம் தான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நான் ரொம்ப சிம்பிளாக இன்னொன்று சொல்கிறேன். இவங்க கொள்கை தலைவராக வச்சிருக்கிற வேல்நாச்சியார்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அந்த வேல்நாச்சியாருடைய பரம்பரையை சேர்ந்த ரஞ்சனா நாச்சியார்னு ஒரு அக்கா. அவங்க சமீபத்தில் கட்சியை விட்டு வெளியில் வரல, இப்போ திமுகவில் சேர்ந்துருக்காங்க. கட்சி விட்டு வெளியே வராமலே விஜய்க்கு எதிராக ஒரே ஒரு அறிக்கை வெளியிட்டதுக்காக இந்த வார்த்தையில் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க, அது தப்பு. அவங்களுக்கு உணர்ச்சி இருக்குது, அவங்க கோபத்தை கட்டுப்படுத்த முடியல, அவங்களுக்கு உணர்ச்சி இருக்குது. நான் ஏன் அடக்கி வாசிக்கணும், என் கண்ணு முன்னாடி தப்பு நடக்குதுன்னு அவங்க வெளிப்படையாக பேசிட்டாங்க. அதுக்காக அவங்கள நம்ம கட்சி கொள்கை தலைவருடைய பேரையே அவங்க வச்சுருக்காங்களேன்ற அந்த சென்ஸ் கூட இல்லை. எவ்வளவு கேவலமாக அப்யூஸ் பண்ண முடியுமோ, எவ்வளவு வார்த்தைகளில் பேச முடியுமோ, மிக மோசமான வார்த்தைகளை சித்தரித்து அவங்கள பேசுகிறான். எல்லோரும் வேடிக்கை பார்க்குறானுங்க. ஏன் இவங்களுக்கு தெரியாதா? ஏன்னா ஆன்லைன் யூஸ் பண்ணாத அளவுக்கு பெரிய அந்த காலத்தில் பழந்துன அரசியல்வாதியாவாக இருக்கானுங்க பொறுக்கிங்க. எல்லாம் தெரியும் இவங்களுக்கு. எல்லாம் தெரிஞ்சுதான் இவங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக ஆடுறாங்க. அதில் சுகம் காண்றானுங்க. உண்மையை சொல்லணும்னா ஜூலின்னு ஒரு பொண்ணு ஒரு வீடியோ போட்டுச்சு. அதை கிட்னி திருடுறாங்க, அது இதுன்னு போட்டு நொங்கு இது பண்ணிட்டாங்க. இப்போ நான் நேற்று ஒரு 7 மணிக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறேன். ஆர்கே நகர் வேட்பாளருடைய தாவேகா வேட்பாளர் மரிய வில்சன்னு. அந்த ஆள் எவ்வளோ பெரிய A1 குற்றவாளி தெரியுமா? நான் ஒரு வழக்குக்கு சொல்லலை, கிட்டத்தட்ட 4-5 வழக்குகளுக்கு A1 குற்றவாளி. என்ன சொல்கிறீங்க? புது தகவல். A1 குற்றவாளி 4-5 வழக்குகளில். அந்த வழக்குகள் எல்லாத்தையும் பட்டியல் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன், வெளியிடுறேன். ஆர்கே நகர் மக்கள்கிட்ட வீடு வீடாக போய் கொடுப்பேன். இப்படியான வேட்பாளரை நீங்கள் தேர்வு செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும், உங்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகும், இந்த பொறுக்கி தான் நீங்கள் தேர்வு செய்ய போறீங்களான்னு ஒவ்வொரு வீடு வீடாக போய் அதை கேம்பெயின் பண்ணுவாங்க. இன்னும் அவங்களே இன்னும் வேட்பாளர்னு அறிவிக்கல. அவர் அறிவிச்சு அவருக்கு அவரே கேம்பெயின் பண்ணிக்கிறாரு. இது ஒரு வினோதமான கட்சி, பொறுக்கித்தனமான கட்சி. நான் தான் சொல்கிறேன்ல, இவங்க வந்து பாண்டிச்சேரியில் அப்படியே அஃபீஷியலாக வேட்பாளர் பட்டியலை அறிவிச்சானுங்க. இங்கே இன்னும் அறிவிக்கல. ஆனால் அவனுக்கு அவனே அறிவிச்சுக்கிறான். ராஜ்மோகன், நான் வந்து எக்மூரில் நிற்கிறேன், உங்கள் வீட்டில் நாளைக்கு சாப்பிட்றேன், நாளை கழிச்சு உங்கள் வீட்டில் கை கழுவுறேன், நாளை கழிச்சு உங்கள் வீட்டில் தூங்குறேன், அவரே அறிவிச்சுக்கிட்டாரு. புதுக்கோட்டை பல்டாக்டரா புதுக்கோட்டை பர்வேஸ், அவருக்கு அவரே அறிவிச்சு வேட்பாளர் வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. காரைக்குடியில் பல்டாக்டரு ரீல்ஸ் மோகத்தில் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் மாநகராட்சி ஊழியர் வண்டி குப்பை வண்டி எடுத்து அந்த ஆள் எடுத்துகிட்டு ஓட்டிட்டு போகிறான். பர்மிஷனே கேட்கல, அவர் பாட்டுக்கு எடுத்துகிட்டு ஓட்டு போகிறார். ரீல்ஸ் மோகத்தில் குப்பை வண்டி எடுத்து ஓட்டுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்க இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த கட்சியில் வேட்பாளராக நிறுத்தப்படக்கூடிய ஒரு 10-15 பேர் A1 குற்றவாளிகளாக இருக்கிறாங்க. அதனால தேர்தல் ஆணையம் சொல்லுது, யார் யார் மேலெல்லாம் குற்ற வழக்குகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே கட்சியோட அஃபீஷியல் பேஜில் வெளியிடுங்கன்னு சொல்லுது. இப்போ இவங்க வெளியிடும்போது மறைச்சு வெளியிட்டாங்கன்னா அதை எல்லாத்தையும் நான் வெளியிடுவேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு பார்ப்போம். அப்போ பெண்களுக்கு எதிராக ஒரு அநீதி நடக்குதா, அதை தட்டி கேட்கணுமா? ஆமாம், தட்டி கேட்கணும். ஆனால் அதை கேட்கறது யாரு?
ஒரு பொண்ணை சங்க பிடிச்சி கடிச்சு இப்படி குறவழியை பிடிச்சிக்கிட்டு பெண்களுக்கு அநீதி நடக்குதே அப்படின்னு எவனா பேசினா எப்படி இருக்கும்? ஓகே, அப்படிதான் இருக்குது இவனுங்க பண்ணுறது. அதாவது தேர்தல் தேதியை அறிவிச்சிருச்சு. இந்த ஆதவ அர்ஜுனான்னு ஒரு அண்ணன் என்ன சொன்னார்னா, அந்த ஆளுக்கு வந்து முதல்ல எஸ்ஓபிங்கிறது திமுக கொண்டு வந்த திட்டம்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த ஆள் திமுக கொண்டு வந்த திட்டம் போல் அப்படின்னு. தேர்தல் தேதி அறிவிச்சோன்னே எஸ்ஓபி செல்லாதுன்னு நினச்சிக்கிட்டாரு போல் அந்த ஆள். அது நீதிமன்ற உத்தரவுன்னு அந்த ஆளுக்கு போய் தனியாக ஏதாவது சொல்லணும். தேர்தல் தேதியை அறிவித்த உடனே யார் வேணாலும் எங்கே வேணாலும் போய் பிரச்சாரம் பண்ணலாம் அப்படின்றாங்க. யோ, உனக்கு மூளை இருக்கா இல்லையா? படிச்சிருக்கியா இல்லையா? தேர்தல் தேதியை அறிவிச்சிட்டாங்கன்னா அது 100 எஸ்ஓபிக்கு சமம். காப்பந்த அரசாயிடும் 100 எஸ்ஓபிக்கு சமம். நீ காலையில் எங்கே போகணும், எத்தனை மணிக்கு போகணும், யார் யார் போகிறீங்க, எத்தனை பேர் போகிறீங்க, பைக்கு எத்தனை, ஆட்டோ எத்தனை, ஸ்பீக்கர் எத்தனை, பேனர் எத்தனை, எப்போ முடிப்பீங்க, எந்தெந்த இடத்துக்கு போகிறீங்க, எல்லாமே இன்ச் பை இன்ச்சாக நீ யார்கிட்ட கொடுக்கணும்? தேர்தல் ஆணையத்திட்ட கொடுக்கணும். இப்போ இது 100 எஸ்ஓபிக்கு தானே. இப்போ இதை ஒரு அரசு கேட்டுச்சுன்னா இவன் ஒடுக்குறான்னு சொல்லுவாங்கல்ல. தேர்தல் ஆணையத்தை நீ அப்படி சொல்லுவியா? சொல்ல முடியாது. இப்போ இவங்க வந்து தேர்தல் ஆணையத்துக்கிட்ட பாதுகாப்பு கொடுங்க எங்கள் தலைவர் வரும்போதுங்கிறாங்க. தேர்தல் ஆணையம் எப்படி பாதுகாப்பு கொடுக்கும்? தேர்தல் ஆணையம் எப்படி பாதுகாப்பு கொடுக்கும்? லூஸாக இவனுங்க செங்கோட்டையனை வச்சு கொடுக்குறானுங்க. அந்த ஆள் எனக்கு தெரிஞ்ச 50 வருஷம் அரசியலில் இருக்குங்கிறாரு. கொஞ்சமாவது விவசாய வேணாமா? ஒவ்வொரு கட்சியும் தேர்தலில் எவ்வளோ செலவு பண்ணியிருக்குன்னு ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணணும். ஒவ்வொரு கட்சியும் இந்த எலெக்ஷனில் நாங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், கட்சி நிதியாக எவ்வளோ வந்திருக்கு, நாங்கள் எவ்வளோ செலவு பண்ணணும்னு பண்ணோம். அதே மாதிரி தேர்தல் ஆணையம் பண்ணும். எவ்வளோ செலவாயிருக்குன்னு தேர்தல் ஆணையம் பண்ணும். அப்படி பண்ணும்போது இந்த ஒரு கட்சிக்காக மட்டும் ஃபுல் ஃபோர்ஸையும் இறக்கி பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு அதோட வேலையா? கிடையாது. எவனாவது தேர்தல் நேரத்தில் இன்னொரு கட்சிக்காரன் போய் இந்த கட்சிக்காரனை அடிப்பானா? முதல்ல ஒரு காமன் சென்ஸ் வேணாம்? நீ யார்கிட்ட இருந்து பாதுகாப்பு கேட்குற? திமுக எங்களை தாக்குன்னு பாதுகாப்பு கேட்குறியா? அதிமுக தாக்குன்னு எங்களை பாதுகாப்பு கேட்குறியா? இல்லை சொந்த கட்சி நிர்வாகிகளே பஸ்ஸில் ஏறி சூறையாடிடுவானுங்கன்னு பாதுகாப்பு கேட்குறியா? அவங்க தொண்டர்கள் வந்து ஆர்ப்பரித்து வந்துடுவாங்க. அப்போ அது ஓம் பிரச்சனை. அப்போ அது ஓம் பிரச்சனை. நீ தான் கட்டுப்படுத்தணும். ஆதவ அர்ஜுனா மாதிரி ஒரு 4 பவுன்சரை தூக்கி போடு, காசு கொடுத்து வாங்கி போடு. பவுன்சரை தூக்கி போட்டு நீ வேலையை பாரு. ஓகே, இப்போ நக்கீரன் கோபால் அவருக்கு மேலே ஒரு ஆன்லைன் தாக்குதல் மாதிரி இப்போ போய்கிட்டு இருக்கு. ஏன்னா அவரோட அந்த நாளிதழில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்குது. அதில் கரூர் அந்த விவகாரத்தில் த்ரிஷாவும் கூட இருந்தாங்க, அதுவும் இல்லாமல் இன்னொரு நடிகையும் கூட இருந்ததா சொல்கிறாரு. இதை பார்த்தோன்னே நம்ம லைலோமணி அவர்லாம் மேடை ஏறி இதெல்லாம் ஒரு பத்திரிக்கை அப்படின்னு சொல்லி அவரை தகாத வார்த்தையில் மேடையிலே பேசுகிறாரு. 2 பழமொழி ஞாபகம் வருது. குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்கும், மடியில் கனம் இல்லைன்னா வழியில் பயம் இல்லை. அவ்வளோதான். நான் என்ன கேட்குறேன், பொன்ராஜ் ஒரு வார்த்தை தானே சொன்னார். விஜய் நேராக டிஜிபி ஆஃபீஸ் வரைக்கும் போனார்ல. இந்த பத்திரிக்கைக்காக நீ போய் பேச கம்ப்ளைண்ட் கொடு. கொடுக்கலாமா? கொடுக்கலாமே, கொடு. ஏன் கொடுக்க மாட்ற? ஏன் கொடுக்க மாட்டீங்க? இது இன்னைக்கு சொல்லலையே. எனக்கு தெரிஞ்ச அப்பையிலேருந்தே கரூர் சம்பவத்துக்கு அடுத்த மாதத்துலேருந்தே சொல்லிட்டு தானே இருக்காரு. ஏன் கொடுக்க மாட்ற? அப்போ அது உண்மையோ? இதுக்கு முன்னாடி அந்த சினிமா அங்கே எடுத்து சினிமா ஷூட்டிங்னு சொல்லியாச்சு, நடிகை இருக்காருன்னு சொல்லியாச்சு, எல்லாரும் சொல்லிட்டாரு. ப்ரூஃப் இல்லாமல் அவங்க எழுத மாட்டாங்க. நக்கீரனில் வேலை செஞ்சுருக்கேன். சரி, அது ஒரு போலி செய்தியாக கூட வச்சுக்க, கம்ப்ளைண்ட் கொடு. உனக்கு தைரியம் இருந்தால் கொடு. நீ வந்து ஒரு வார்த்தைக்காக நீ ஓடி வந்தல, அர்த்தராத்திரியில் ஓடி வந்தல. சார் பெண்களுக்கு அநீதி நடக்குது சார், சார் காப்பாற்றுங்க சார், தமிழ்நாட்டு பெண்களை காப்பாற்றுங்க சார் அப்படின்னு நீ திருச்சி அப்படி ஓடி அந்த கொண்டு நின்னல. தைரியம் இருந்தால் லயலாமணியாச்சும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும். அப்போ தெரிஞ்சிடும் வண்டவாளம் என்ன தண்டவாளம் என்னன்னு தெரிஞ்சிடும். ஏன்னா நக்கீரன்றது தினமலர் பத்திரிகை இல்லை கண்டதை கக்குறதுக்கு. நக்கீரன்றது ஜெயலலிதாவுக்கே நடுக்கம் கொடுத்துச்சு. ஜெயலலிதாவே நடுக்கம் கொடுத்துச்சு. இப்பேற்பட்ட ஆதாரங்கள்லாம் வெளியிட்டு வீரப்பன் வந்து கர்நாடகா சூப்பர் ஸ்டாரை கடத்தி வச்சிருந்தப்ப 2 அரசாங்கமும் சேர்ந்து ஒருத்தரோட உதவியை நாடுச்சு. குளத்தூரில் இருக்கார்ல, அவரையும் நக்கீரன் கோபாலனையும் உதவியை நாடுச்சு. 2 பேரும் தைரியமாக போய் அவரை மீட்டு கூட்டு வந்தாங்க. பல வழக்குகளை சந்திச்சிருக்கு. ஆட்டோ சங்கர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து கடைசி ஆசை என்னன்னு கேட்கும்போது, நான் வந்து புக் எழுதணும் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் குற்றவாளிக்கு எப்படி புக் எழுதணும், அதெல்லாம் முடியாது அப்படின்னும் போது அந்த புத்தகத்தை நாங்கள் வெளியிடுறோம்னு நக்கீரன் முன்னாடி வந்து நிற்கிது. அதுக்காக உச்சநீதிமன்றம் போய் ஃபைட் பண்ணுது. உச்சநீதிமன்றம் போய் ஃபைட் பண்ணி அந்த கேஸில் ஜெயிக்குது. அந்த ஒரு இன்சிடெண்ட்டை மட்டும் லா காலேஜ் இன்றைக்கும் சப்ஜெக்ட்ஸில் படிக்கிறாங்க. நீங்கள்லாம் சாதாரணம்டா. அந்த பத்திரிகைக்கு முன்னாடி எத்தனை வாட்டி அந்த அலுவலகத்தை தீ வச்சாங்க, கல்லெடுத்து எறிஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எத்தனை தடவை தாக்குதலுக்கு உள்ளானாங்க தெரியுமா? அவர் மேலே எவ்வளோ வழக்குகள் இருக்குன்னு தெரியுமா? ஆட்சி அதிகாரத்தில் முதலமைச்சராக இருந்த சிஎம் ஜெயலலிதா இருக்கும்போதே
தமிழ்நாட்டில் ஒரு பத்திரிக்கையாக துணிச்சலாக நின்று அதை எதிர்த்து பேசினவர் நீங்கள்லாம் யார் நீங்கள்லாம் நீ தைரியம் இருந்தா, உண்மையிலேயே திராணி இருந்தா போய் கம்ப்ளைண்ட் கொடு, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அவங்க வாழ்ட்டனா போய் சிபிஐயில் எண்ணி கூடுதலாக சாட்சியை சேர்த்து கொண்டுறாங்க, என்ன ஆகும்? ஓகே, இப்போ சிபிஐ என்கொயரி போய்கிட்டு இருக்கு அந்த விஷயத்தில். அப்போ அவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஒருவேளை த்ரிஷா அந்த பஸ்ஸில் இருந்திருந்தால் விசாரணையில் கண்டிப்பாக வெளியே வந்திருக்கும் இல்லையா? சிபிஐ நம்ம இதை பேசணும்னு வைங்களேன், நிறைய மர்மமாக இருக்கும். சிபிஐ விசாரணை எப்படி வெளியே கசியுது? கன்க்ளூஷன் வந்ததுக்கு அப்புறம் தானே எல்லாருக்குமே தெரியணும். சிபிஐ ரெக்கவர் பண்ண வீடியோ எப்படி மாரிதாஸுக்கு போச்சு? சிபிஐ ஒரு வாட்ஸ்அப் சேட் மூலிமா நம்ம அமைச்சர் KN நேரு வழக்கு பதிவு செய்கிறாங்க, இங்கே கேட்குறாங்க. அந்த எஃப்ஐஆர் காப்பி, அந்த கடிதம்லாம் எப்படி லீக் ஆகுது? யார் லீக் பண்ணுறா? அப்போ நீங்கள் சிபிஐ விசாரணை தெரியுமா தெரியாதா அப்படிலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே அண்டர் கிரவுண்ட் டீலிங்காக கூட இருக்கலாம். எல்லாரும் பேசுகிறது தான், சிபிஐ விசாரணை வச்சு கூட்டணிக்கு வான்னு முடக்கிறது, சிபிஐ விசாரணை வச்சு நீ அதை இதை செய்யணும் முடக்கிறது. இது தனி சாப்டராக தான் இருக்கும். என்ன தெரிஞ்சாலும் அப்படி தான் இருக்கும். ஆனால் விஜய் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இளகிய மனசு. ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா உடனே அழுதுருவார். கதவு சாத்திட்டு ரூமில் 3 நாள் அளவு பிடிக்கார். நான் சொல்ல, அவர் கூட 27 வருஷமாக இருந்த ஒரு கேரக்டர் சொன்னார், பிடி செல்வகுமார் அண்ணன் தான் சொன்னார். அவரை தேத்தி வெளியே கொண்டு வரது இருக்குல்லப்பா, தப்பான முடிவு எடுத்துப்பான், தற்கொலை பண்ணிக்கிற முடிவுக்கெல்லாம் போயிடுவான். சின்னதான் அவன் படம் வெளியாகும் போது தகரடப்பா முஞ்சின்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக. அதை அவனால் தாங்கிக்கவே முடியல. நான் தான் காப்பாற்றி தேத்தி கொண்டு வந்தேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்படியான ஆளு கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் போய் அழுதுகிட்டே இருந்திருக்காரு. அவர் எப்படி தேத்துனாங்கன்னா, இதுக்கு நீங்கள் காரணம் இல்லை, திமுக குற்ற உணர்ச்சி இருக்கும்ல, ஐயோ நம்மளால அந்த தன்னைத்தானே தேத்திக்கிறதுக்காக யாராவது ஒருத்தர் சொன்னால் அதை உண்மைன்னு நம்புறது. அப்படி ஒரு இளகிய மனசு கொண்ட ஒரு டுபாகூர் தான் அந்த ஆள். அப்போ ஒரு டாக்டர் கண்டிப்பாக போய் பார்க்கக்கூடிய ஆள் தான். இதுக்கு காரணம் திமுக தான், செந்தில் பாலாஜி தான், ஆசிட் அடித்தாங்க, கையை கிழிச்சாங்க, இப்படி எல்லாம் சொல்லியிருக்காரு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இவரும் அங்கே போய் சொல்லியிருக்காரு, செந்தில் பாலாஜின்னு சொல்லியிருக்காரு. செந்தில் பாலாஜிக்கு சம்மன் அனுப்புனாங்க, அவர் போனார். ஓகே, உங்கள் பேரை சொன்னதுக்கப்புறம் தான் கலவரம், நீங்கள் தான் காரணமா? என் பேரை சொன்னது 6வது, என் பேரை சொல்கிறதுக்கு முன்னாடி 6வது நிமிஷமே விஜய் கேரன்லேருந்து நம்ம கொடி போட்டு ஆம்புலன்ஸ் போகுதே என்னப்பா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ விஜய் அங்கே இருக்கும்போதே ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கிறதுக்கான ஒரு சூழல் அந்த இடத்துல இருக்குன்னு ப்ரூஃபோட காமிச்சிடுறாரு. அடுத்ததாக ஒரு பேர் சொல்லி எத்தனாவது நிமிஷம் செருப்பு வருதுன்னு ஒன்று இருக்குது, 2வது செருப்பு எப்போ வருதுன்னு ஒன்று இருக்குது, எல்லாத்தையும் காட்டுறாரு. வேற ஒன்று பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு துடிக்க ஒருத்தரை தூக்கிட்டு போகிறாங்க, இதுவும் நடக்குது. எல்லாத்தையும் அவர் சிங்க் பண்ணி காட்டுறாரு. நீங்கள் சொல்கிறலாம் காட்டுங்க, சிங்க் பண்ணுங்கள், எல்லா கேமராவும் சிங்க் பண்ணுங்கன்னு சொன்னால் சில ஃபுட்டேஜ் மிஸ் ஆகுது. அப்போ அந்த ஃபுட்டேஜ் எங்கன்னு செந்தில் பாலாஜி என்கொயரியில் கேட்குறாரு. அப்போ கேட்கும்போது 2 ஃபுட்டேஜ் மிஸ் ஆகுது. அதை ரெக்கவர் பண்ணால் அந்த ரெக்கவர் பண்ண ஃபுட்டேஜ் மாரிதாஸுக்கு போகுது. அப்போ இங்கே உள்ளே ஏதோ ஒன்று நடக்குது இல்லையா? அப்போ இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இன்னொன்று, இந்த சிபிஐ விசாரணையில் நம்பிக்கையே இல்லை. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் யார்? விஜய் கூட இருந்த ஆதவ அர்ஜுனா, சீட்டியர் நிர்மல்குமார், புசி ஆனந்த், இதெல்லாமே இருக்குது. இதில் நீங்கள் திமுகவையுமே வச்சுக்கோங்களேன், குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தான் இருக்கட்டும். விக்டிம்ஸ் யார்? அங்கே இருந்த மக்கள். சரி, இப்போ செந்தில் பாலாஜியை ஏன் அமைச்சர் பதவியிலேருந்து தூக்குனாங்க? அந்த ரைடுக்கு அப்புறம் தூக்குனாங்க. ரைடுக்கு அப்புறம் விக்டிம்ஸை கலைச்சிருவார், ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி இது பண்ணிடுவார், அதனால அவர் பதவிகளில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தூக்குனாங்க. அப்போனா விக்டிம்ஸை நேரில் பார்க்கக்கூடாது. 2 சிபிஐ விசாரணை தான். விஜய் ஏன் கதவை சாத்திட்டு சிபிஐ விசாரணை இருக்கும்போது விஜய் கதவை சாத்திக்கிட்டு விக்டிம்ஸ் காலில் விழுது அழுதாரு? ஏன் இந்த சிபிஐ விசாரணையில் இது வரல? இது ஒரு எமோஷ்னல் பிளாக்மெயில் தானே, இது ஒரு மிரட்டல் தானே, ஏன் இது வரல? அப்போ இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்கணும்ல. ஏன் இதை இந்த ஆங்கிள்லே ஏன் சிபிஐ வரல? புசி ஆனந்த் சொன்னார், ரூம்குள்ளே யாருமே இல்லை, விஜய் மட்டும்தான் இருந்தார், பாதிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் இருந்தாங்க. அது எப்படி ஒரு அக்யூஸ்டும் விக்டிம்ஸும் ரூம்குள்ளே தனியாக இருக்க முடியும்? வழக்கு நடக்கும்போது அது எப்படி இருக்க முடியும்? இது எல்லாமே நமக்கு ஒரு மர்மமாக வருது இல்லை? இது ஒரு மோசமான நிலை தானே. அப்போ இந்த சிபிஐ விசாரணை நமக்கு நம்பிக்கை இல்லை. இந்த சிபிஐ விசாரணைன்றது பாஜக விஜயை பந்தாடுறதுக்கான ஒரு வேலை தான், அவ்வளோதான். இந்த தேர்தலில் ஓட்டை பிரித்து கொடு, நீ ஒரு ஸ்பாய்லர், நீ வா ஓட்டை பிரித்து கொடு. எவனாவது ஒருத்தன் உண்மையிலேயே இந்த சமூகத்துக்கு மாற்றம் வேணும், இந்த சமூகம் ஊழலால் நிறைந்திருக்கிறது, இந்த சமூகம் மிக மோசமாக பின்தங்கி இருக்கிறது, நான் முன்னேற்ற வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் தேதியை அறிவித்து 13 நாள் கழித்து வெளியே வருவானா? எவனாவது எந்த லூசு பயலாவது வருவானா?
எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் கட்சி தினமும் பிரச்சாரம் பண்ணுது, மாடு மாதிரி பிரச்சாரம் பண்றாங்க. எடப்பாடி பழனிசாமி தனக்கு பிரச்சாரம் பண்றாரோ இல்லையோ, கூட்டணி கட்சி பாஜகவுக்கு ஓடி போய் பிரச்சாரம் பண்றாரு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இப்பதான் பாண்டிச்சேரிக்கான பிரச்சனைகள் எல்லாத்தையும் முடிச்சு விட்டுட்டு தமிழ்நாட்டுக்குள்ள எல்லாத்தையும் ஆரம்பிச்சு எல்லா வேட்பாளர்களுக்கான தேர்வுல இருந்து தினமும் ஓடிக்கிட்டே இருக்கு. கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடக்குது, யார் யாருக்கு எவ்வளவு சீட்டுன்னு தினம் ஒரு அப்டேட் வந்துகிட்டு இருக்கு. இப்படி எல்லா கட்சியும் நம்மளால சொல்ல முடியும். எதுவுமே செய்யாம வீட்டுக்குள்ள முடங்கி உட்காந்துக்கிட்டு நான் மாற்றத்தை தருவேன், நான் மண்ணாங்கட்டியை தருவேன், நான் மாம்பழத்தை தருவேன், எதையாவது உளறிக்கிட்டு லூசு மாதிரி உளறிக்கிட்டு 28ஆம் தேதி நான் வந்து ஆத்துன்னு ஆத்த போறேன், தமிழ்நாட்டை மாற்ற போறேன்னு வந்து இவர் வர போறாரு 28ஆம் தேதி. அதுக்கு நீங்க பாதுகாப்பு வேற, எனக்கு அந்த பாதுகாப்பு வேணும், துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு வேணும், படை வேணும், இராணுவ படை வேணும், அது வேணும், இது வேணும். நீ அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லையே, ஒரு தேர்தலில் கூட நீ ஜெயிச்சதே இல்லை. நீ யார்? நீ முதல்ல கடைசி படம் கூட ஃப்ளாப்பு. அதிலும் அந்த நேரத்தை பார்க்கும்போது கொஞ்சம் வேடாக இருந்துச்சு. எல்லாமே ஒரு மணி நேரம் கேப்பில் அதை ஷெட்யூல் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி வந்துட்டு போக முடியும்? ஏன்னா கரூருக்கே ஒரு 7 மணி நேரம் லேட்டாக தான் வந்தார். இப்போ இங்கே சென்னை இருக்கிற நிலையில் அதுவும் டிராஃபிக்கில் எல்லாமே 1 ஹவரில் எப்படி வந்துட்டு போக முடியும்? பர்மிஷன் கொடுக்கணும். கொரோனா ஊரடங்கு மாதிரி அவருக்கு போட்டு தரணும். அவர் கேட்கறது தான், கிரீன் கார்டல் மாதிரி போட்டு தரணும். எல்லா சிக்னலும் கிரீன்ல இருக்கணும். யாருக்கு வந்து பிரச்சனை? அப்படிதான் பண்ணுவார். இப்போ வந்து நேரம் ஆயிடுச்சு, தேர்தல் ஆணையம் நேரம் கொடுக்கல அப்படின்னு வந்து பேசுறது. 4 மணி என்ன இவர் கிழிச்சு தள்ளுற போறாரு? என்ன ஒரு இடத்துல அதிகபட்சமாக 20 நிமிஷம் பேசுவார். எனக்கு தெரிஞ்சு விஜய் இது வரைக்கும் 30 நிமிஷத்தை தாண்டி ஒரு இடத்துல கூட ஸ்பீச் கொடுத்ததே கிடையாது. அப்படி பார்க்கும்போது நான் சொல்லவா, நீங்கள் விஜயை தூக்கிட்டு போய் அண்ணா நகரில் விட்டீங்கன்னா, தனியாக விட்டீங்கன்னா, இங்கேருந்து நீயே பஸ் பிடிச்சி பெரம்பூர் போனால் பெப்பேன்ருவா. பெரம்பூரில் இருந்துட்டு நீ வந்து திருவொற்றியூர் போனால் பெப்பே தான். சரியா? நீ பெரம்பூர்லேருந்து சர்மா நகர், கரெக்டாக பெரம்பூர்லேருந்து சர்மா நகர்லேருந்து நீ வியாசர்பாடி வா அப்படின்னா நடந்து வந்தாலே வந்துடலாம். அது கூட தெரியாது. இப்படி ஒரு ஆளை தூக்கிட்டு போய் உடனே கேட்பீங்க, அப்போ வேற திமுக அதிமுக வரலாம். ஆர்டி சேகரன் பெரம்பூர் தொகுதியில் எந்த முட்டு சந்தில் விட்டாலும் கரெக்டாக அந்த இடத்துல யார் இருக்கா, அந்த முட்டு சந்துக்குள்ளே நம்ம ஆள் யார் இருக்கான்னு அவருக்கு தெரியும், நம்ம கட்சிக்காரன் யார் இருக்கான்னு தெரியும். அவங்கள மண்ணின் மைந்தனாக இருக்கேன். அந்த இடத்துல கம்யூனிஸ்டுகள் ஒரு இடத்துல கோட்டையாக இருக்குது. அந்த இடத்துல கம்யூனிஸ்டுகளில் முன்னாடி இவர் சவுந்தரராஜனா அவர் இருந்தார், அதுக்கு முன்னாடி மகேந்திரன் இருந்தார். அப்போ இவங்களுக்கு அங்கே இருக்க எல்லா பிரச்சனையும் தெரியும். கம்யூனிஸ்டுகளுக்கு யாருக்கு பட்டா வேணும், யாருக்கு குடிநீர் வேணும், யாருக்கு ஈபி வேணும், யாருக்கு என்ன பிரச்சனை இருக்குது, தொழிலாளர்கள் எங்கே இருக்கிறாங்க, எல்லாமே அவங்களுக்கு தெரியும். உனக்கு என்ன தெரியும்? எம்கேபி நகரில் மொத்தம் எத்தனை தெருன்னு கேளுங்களேன். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில், எனக்கு தெரிஞ்சு சென்னையிலேயே அதிக தெருக்கள் இருக்கிற ஒரே ஏரியா எம்கேபி நகர் தான். எம்கேபி நகரில் எத்தனை ஏரியா, எத்தனை தெரு இருக்குன்னு கேளுங்களேன். நானும் பெரம்பூரை கரைச்சி பிடிச்சிருக்கேன். பெரம்பூர் முழுக்க எல்லா இடமும் சுற்றி இருக்கேன். கேட்டு பாருங்கண்ணே, தெரியாது. ஒரு பாலம் பல வருஷமாக கட்டப்படாமல் அப்படியே இருக்குது, அது எந்த பாலம்னு போய் கேளுங்களேன் விஜய்கிட்ட. வெப்பப்ப ஒன்றுமே தெரியாது, ஒன்றும் தெரியாது. இந்த பிரச்சாரம் சௌராஷ்டிரா மக்கள்கிட்ட இருக்க போய் ஒரு இடத்துல போய் ஒரு பிரச்சாரம் பண்ணுவார். அங்கே ஒரு 1 லட்சம் சௌராஷ்டிரா மக்கள் குடியேறி இருக்காங்க. அவங்ககிட்ட போய் பிரச்சாரம் பண்ணுவார். ஏக்காவுமே ஏ கிசான் ரகுதாத்தான் பேசிட்டு வருவார், அவ்வளோதான். ஆனால் எனக்கு ஒரு பயம் இருக்குது. ஏன்னா சென்னைக்குள்ளேயே அடுத்தடுத்த இடங்கள் இப்படி வரும்போது எங்கேயாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருமோ அப்படின்ற எனக்கு ஒரு பயம். அது எல்லாருக்குமே இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. இன்னொன்று, அந்த பயம் நமக்கு வருது இல்லை, அது வந்து நம்மளுடைய உணர்வுலேருந்து வெளிப்படுறது. ஐயோ அப்படின்னு. இது அந்த கியூப சேகுவாரா சொன்னது தான், அநீதிகளை கண்டு உனக்கு கோபம் வருதுன்னா நீயும் என்னுடைய தோழனேன்னு. இப்போ உங்களுக்கு பயம் வருதுல்ல, எனக்கும் பயம் வருது. அடுத்து எந்த உயிர் போயிருமோ, அடுத்து ஏதாவது அசம்பாதம் ஆயிருமோ அப்படின்னு ஒரு பதட்ட நிலை வருது. இவங்க வெளியே வந்தாலே ஒரு யமதர்மம் வர மாதிரியே இருக்குது. ஆனால் இவங்களுக்கு அந்த குற்ற உணர்ச்சி இல்லை. ஒரு பையன் கார் மோதி, அவனுக்கும் விஜய்க்குமான தொடர்பு ஒரு 100 மீட்டர் தான். அவனுக்கும் தொடர்பு 100 மீட்டர் தான். விஜய் பார்க்க போகிறோன்னு போய் மோதி சாகுறான். அவனை போய் கடைசி வரைக்கும் ஒரு கட்சிக்காரனுங்க கூட போய் பார்க்கல. பொறுக்கி நாய்ங்க ஒரு நாய் கூட போய் பார்க்கல. அவன் அப்படியே அவன் அப்பா லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாரு. திமுகலேருந்து அன்பில் மகேஷ் போகிறாரு, இங்கேயும் நாடகம் நடிக்க வந்துட்டாங்க. டே, நீ நாடகமாவது நடித்து போய் உட்காருங்கடா, அந்த குடும்பத்துக்கு ஏதாவது வந்து போய் பாருங்கடா. கடைசி வரைக்கும் அந்த குடும்பத்தை பார்க்காம அந்த பையன் பாவம் விஜய்க்காகவே உயிரை விட்டான். விஜய்க்காக தான் அங்கே உயிரை விட்டான். இதில் திமுக சதிக்கு அதெல்லாம் எதையும் சொல்லவே முடியாது. ஒருத்தனும் போய் பார்க்கவே இல்லை. பாவம். இவனெல்லாம் என்ன செய்கிறது? அவன் அன்றைக்கி காலேஜுக்கு போகிறேன்னு சொன்னவன் காலேஜுக்கு போகாமல் இங்கே வந்திருக்கான். அவங்க அப்பா சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு. அப்படியே நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வாங்க. ஒரு பொண்ணு 3வது மாடிலேருந்து கீழே விழுந்து கால் உடஞ்சிருச்சு. உடனே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் போய் அந்த பொண்ணுக்கு 108 வசதி ஏற்பாடு பண்ணி கொடுத்து ஒரு உதவியாளரை வச்சு தேர்வு எழுத வைக்கிறார், பப்ளிக் எக்ஸாம் எழுத வைக்கிறார். எழுதி வச்சதுக்கப்புறம் அந்த பொண்ணுகிட்ட வந்து பேசுகிறாரு, செல்ஃபி எடுக்கிறாரு. இந்த அரசு ஒருத்தரை படி 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 படின்னுது. இவன் படிக்காமல் என் பின்னாடி சுற்று உயிரை விடுங்கிறான். யார் வேணும் நமக்கு?
சர்வாதிகார ஆட்சின்னு இந்த ஆட்சியை இந்த விஜயும் ஆதவர்லாம் சொல்கிறாங்க. சர்வாதிகார ஆட்சியில் கல்வியில் படிக்க வைக்குமா? சர்வாதிகார ஆட்சி எதை வேணாலும் கொடுக்கும், காசை கொடுக்கும், மயக்கும், போதையை கொடுக்கும், என்ன வேணாலும் கொடுக்கும். கல்வியை கொடுக்குமா? கொடுக்காது. ஏன் கொடுக்காது? கொடுத்தா நீங்கள் அதை தெரிஞ்சுப்பீங்கல்ல, மீண்டு வந்துருவீங்கன்னு ஒரு பயம். கேள்வி கேட்போம், படிச்சுட்டா அறிவு வந்துடும், கேள்வி கேட்போம், அரசாங்கத்தை நோக்கி எதிர்த்து போராடுவோம். அதனால சர்வாதிகார ஆட்சி கல்வி கொடுக்காது. ஆனால் இந்த அரசாங்கம் அப்படி இல்லையே. தன்னுடைய சொந்த நிதியை கல்விக்கு செலவு பண்ணி இந்தியாவிலேயே அதிக அளவில் நிதிக்காக செலவு பண்ண ஒரே மாநிலம் தமிழ்நாடு. செலவு பண்ணது மட்டும் இல்லாமல் கல்வியில் முன்னாடி நிற்கிற ஒரு மாநிலமும் தமிழ்நாடு. பெண்கள் கல்வியிலும் முன்னாடி நிற்கிற மாநிலம் தமிழ்நாடு. இப்போ இவங்களால இதெல்லாம் பேச முடியாது. இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் இவங்களால பேச முடியாது. அதனால தான் இவங்க வந்து சுற்றி மன்னராட்சி, அந்த ஆட்சி, இந்த ஆட்சி நொட்டுவானுங்க. இதுதான் பேச தெரியும். அவ்வளோதான் இவங்களுக்கு. ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன். துப்புரவு பணியாளர் போராட்டத்துக்கு இவங்க வீட்டு கூட்டு கேட்டான்ல, ஏன் தோழர் பாரதி விஜய்க்கு போய் ஓட்டு போடாமல் அவர் பக்கம் போய் அவருக்கு வாய்ப்பு கொடுக்காம மு.க. ஸ்டாலின் நேரில் சந்திச்சு அவருக்கு போய் நான் தேர்தல் பிரச்சாரம் பண்ணுவேன், இந்த தேர்தல் நாங்கள் திமுகவுக்கு தான் முழு ஆதரவுன்னு சொல்கிறாரு. அவருக்கு தெரியும்ல எங்கே நின்னா அந்த பிரச்சனை தீரும். தெரியுதுல்ல, மக்கள் பிரச்சனை, மக்கள் போராட்டங்கிறது வேற, தேர்தல் அங்கம்ங்கிறது வேற. தேர்தல் அங்கத்தில் அது ரெண்டும் ஒன்று தான். எப்போ ஒன்றாகும்னா, இவர் மிக மோசமான ஒரு ஆட்சி நடக்குது, இதுக்கு ஒரு சரியான மாற்று வேணும், அந்த மாற்று வந்தால் என்னுடைய பிரச்சனையை செவிசாய்க்கும், என்னுடைய பிரச்சனையை காது கொடுத்து கேட்கும், அதுக்கு கோரிக்கை வச்சா நம்ம திரும்ப எனக்கு தேவையான நீதியை கொடுக்கும். அப்படி ஒரு கட்சி வெளியில் இருந்துச்சுன்னா தோழர் பாரதி நேரடியாக அங்கே போயிருப்பார். அப்படி எந்த கட்சியுமே இல்லை. அதனால தான் இந்த அரசாங்கம் என் மீது வழக்கு போட்டாலும், என்னை கைது செஞ்சாலும், போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்தினாலும் என்னுடைய கோரிக்கையை கேட்கறதுக்கு ஒரு ஜனநாயக தன்மை இருக்குது. என்னுடைய கோரிக்கையை செவிசாய்க்குது. அதுக்கு வந்து 6 கட்ட பேச்சுவார்த்தை வரைக்கும் எங்க கூட பேசுது அரசு. இதெல்லாம் செய்யுது. அதனால இந்த அரசை மாற்று வேற எந்த அரசாங்கமும் இல்லை. அதிமுக துப்புரவு பணியாளர் போராட்டத்தில் எட்டி கூட பார்க்கல. நாம் தமிழர் கட்சி கரையான் புத்து கட்டுச்சுன்னா பாம்பு போய் எப்படி சொந்தம் கொண்டாடுமோ, எங்கெல்லாம் போராட்டம் நடக்குதோ அங்கெல்லாம் போய் தலையை காட்டிட்டு வருவார். ஒரு படி மேலே இந்த குட்டியை தூக்கிட்டு போகிற மாதிரி போராட்டக்காரர்களை தூக்கிட்டு போய் விஜய் பார்க்குறாரு. வேற எந்த கட்சியுமே வரல. பாஜகவில் இருக்க கஸ்தூரி வந்து நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயின்ட்டு வந்துட்டு போயிட்டாங்க அக்கா, அவ்வளோதான். வேற எந்த கட்சி அங்கே இருந்துச்சு? சிபிஐ இருந்துச்சு, சிபிஎம் இருந்துச்சு, விசிகா இருந்துச்சு, வியாசர்பாடியில் இயங்கக்கூடிய வியாசை தோழர்கள் இருக்கிறாங்க, பல தோழர்கள் அந்த களத்தில் இருக்கிறாங்க. அந்த தோழர்கள் தான் இருந்தாங்க. அவங்களுக்கும் தெரியும் நம்ம மாற்றுன்னு நினச்சி இங்கே வேற எவனையுமே ப்ரீப்ளேஸ் பண்ண முடியாது. நமக்கு ஒரு ஜனநாயகத்தன்மை வேணும்னா இப்போ இருக்கிற அமைப்பு தான், இப்போ இருக்க அரசாங்கம் தான் சரியாக இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவ்வளோதான் புரிதல், நமக்குள்ளே இருக்க புரிதல். ஓகே தோழர், நீங்கள் சொன்ன மாதிரி பல்வேறு விஷயங்கள் இந்த இன்டர்வியூவில் பேசியிருந்தோம். இன்னொரு நேர்காணலில் இன்னும் விவரமாக நிறைய விஷயங்கள் பேசுவோம். ரொம்ப நன்றி. நன்றி தோழர்.